நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸில் பயோடைவர்சிட்டி அதோட ஈகோசிஸ்டம் பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். நான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ரிவிஷன் பண்ணிவிடுங்க ஒரு தடவை. ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ கேளுங்க. ஓகே, பயோடைவர்சிட்டி நம்ம 2 வகையாக புரிஞ்சுக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் தானே. எக்ஸாம்பிள் இது லேண்டு, இது கடல்னா இங்கே இந்த கடலுக்கு ஏற்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் உருவாகும், லேண்டுக்கு ஏற்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் உருவாகும். அப்போ இதுக்கு பேர் சொல்லுவாங்க இது ஒரு டைவர்சிட்டி, இது ஒரு டைவர்சிட்டி. கரெக்டாக? ஸோ பயோடைவர்சிட்டி. அது அப்போது இடத்துக்கு மாறுறதுக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு கேட்டால், டைவர்சிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. எக்ஸாம்பிள், நம்ம எல்லோரும் மனுஷங்க தானே. கரெக்டாக? சேம் ஸ்பீஷியஸ். கரெக்டாக? ஹோமோசேப்பியன்ஸ் சேம் ஸ்பீஷியஸ். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குது? வேறுபாடு இருக்குல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் தானே. அப்போ சேம் ஸ்பீஷியஸாக இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஜீன் டைவர்சிட்டி இருக்குது. கரெக்டாக? அப்போ டைவர்சிட்டினா புரியுதுல, வேறுபாடுகள். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு ஈகோசிஸ்டம். இப்போ இந்த லேண்ட்னு சொன்னல, இது லேண்ட் ஈகோசிஸ்டம். இது கடல்னு சொன்னது மெரைன் ஈகோசிஸ்டம். டெசர்ட் இருக்கும், டெசர்ட் ஈகோசிஸ்டம். இந்த ஒவ்வொரு ஈகோசிஸ்டமும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் இருக்கும். அதை டைவர்சிட்டின்னு பயோடைவர்சிட்டின்னு. ஓகேவா? இங்கே போட்டிருக்கு பாருங்க, பயோடைவர்சிட்டி இஸ் தி வேரியபிலிட்டி அமாங் லிவிங் ஆர்கனிசம்ஸ் போட்டிருக்கு பாருங்க. கரெக்டாக தானே படித்தோம்? கரெக்டாக? லிவிங் ஆர்கனிசம்ஸ் கிட்ட இருக்கிற வேரியபிலிட்டி தான் பயோடைவர்சிட்டி. எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், இன்னொரு பேர் மெரைன் ஈகோசிஸ்டம். லேண்ட் ஈகோசிஸ்டம் பார்த்தோம்ல, அதுக்கு தான் இங்கிலீஷில் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதால மெரைனுக்கும் அக்வாட்டிக்கும் புரியுதுல்ல. எஸ், அது நான் டீப் கூட உள்ள வரும்போது சொல்கிறேன். அடுத்து அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்குல்ல. அப்போ ஈக்காலஜி எப்படி இருக்குது? காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு சொல்லலாமா? எஸ். அப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்குது. நீங்கள் போட்டிருக்கு பாருங்க, நம்ம எல்லாம் ஒரே ஸ்பீஷியஸ், ஒரே வித்தின் த ஸ்பீஷியஸ் என்ன இருக்குது? வேறுபாடு இருக்குது. அப்புறம் வேறு ஸ்பீஷியஸ்க்கு வேறுபாடு. டைகரு, லயனு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸு. அதேமாதிரி லேண்டுக்கும் ரிவருக்கும் ஈகோசிஸ்டத்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிலிட்டி இருக்குது. அப்போது ஒரே ஸ்பீஷியஸ்குள்ளேயும் டைவர்சிட்டி இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் நடுவுலையும் டைவர்சிட்டி இருக்குது. ஒவ்வொரு ஈகோசிஸ்டத்துக்கும் வேரியபிலிட்டி இருக்குது. லேண்ட் ஈகோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், மெரைன். இதுதான். ஓகே, இந்த பயோடைவர்சிட்டின்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண யார்? பாப்புலரைஸ் பண்ணது எட்வர்ட் வில்சன். கரெக்டாக? ஓகே. ஸோ எதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு? டு டிஸ்கிரைப் தி கம்பைன்ட் டைவர்சிட்டி அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஓகே, அடுத்து இந்த வேறுபாடுகள் இருக்குல்ல, பயோடைவர்சிட்டி இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்கும் கிடையாதுல்ல. இந்த லெவல் ஆஃப் பயோடைவர்சிட்டி இஸ் நாட் சேம் அட் ஆல் பிளேசஸ். கரெக்டாக? நான் படிச்சிருக்கோம்ல, எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட்டில் ஸ்பீஷிஸ் எப்படி இருக்கும்? நிறையா இருக்கும். லேட்டிடியூட் போக போக ட்ராபிக் ஆஃப் கேன்சர் தாண்டுறோம், இன்னும் போலார் கிட்ட போகிறோம், அங்கெல்லாம் பயோடைவர்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். படிச்சிருக்கோம்ல, அதான் அந்த பாயிண்ட். த லெவல் ஆஃப் பயோடைவர்சிட்டி இஸ் நாட் சேம் அட் ஆல் பிளேசஸ். பிளேஸ்க்கு பிளேஸ் மாறும். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அது ஈக்குவட்டல் ரீஜனில் தானே பார்த்தோம். அது உலக அளவில் பார்த்தா 6% தான் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டே இருக்குது. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டை நீங்கள் உலகத்தில் பார்க்கணுன்னா 6% தான் இருக்குது. ஆனால் அந்த 6% ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே உலகத்தோட 50% 75% ஆஃப் ஸ்பீஷிஸ் அங்கே தான் இருக்கும். பார்த்தோம்ல, ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் அதுக்கான இடம் அதுதான் பார்த்தோம்ல, ஜியாகிரஃபியில் பார்த்தோம்ல. ஓகே, அதே மாதிரி அப்போ இது தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ எக்ஸாம்பிள், இது ஈக்குவேட்டர்னால் அடுத்து கேன்சர், அப்படி மேலே போலார் லேட்டிடியூட் போக போக ஸ்பீஷிஸ் ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி மலை, இது லேண்ட் வச்சுக்கலாம். இது லேண்டில் ஒரு மரம் இருக்குன்னா மலையில் எவ்வளோ மரம் இருக்கும்? நிறையா இருக்கும்ல. ஆனால் இன்னும் மேலே போக போக மலை என்ன ஆகிடும்? மரம் குறைஞ்சிரும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, சொல்கிறது புரிஞ்சுல. ஸோ ஒரு லேண்ட்லேருந்து, அதாவது பிளைன்ஸ்லேருந்து நீங்கள் மலைக்கு மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்? ஃபாரஸ்ட் நிறையா இருக்கும், அது பயோடைவர்சிட்டி நிறையா இருக்கும். ஆனால் போக போக என்ன ஆகிடும்? குறைஞ்சிரும். அப்போ என்ன சொல்லலாம்? when we move from plain to mountain, at first என்ன ஆகும்? the biodiversity increases. அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி குறைஞ்சிரும். காரணம் தெரியல, மேலே போக போக பனியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்ன இருக்காது? பயோடைவர்சிட்டி கம்மியாக தானே இருக்கும். கரெக்டாக? எஸ். அப்போ ஈக்குவேட்டரில் அதிகமாக இருக்கும், மேலே போக போக பயோடைவர்சிட்டி குறைஞ்சிரும். காரணம் கிளைமேட் தான். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அப்போது எந்த பெல்ட்டில் அதிகமாக இருக்கும் பயோடைவர்சிட்டி? ட்ராபிக்கல் ரீஜன், சப் ட்ராபிக்கல் ரீஜன், இந்த ரீஜனில் தான் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸ்பீஷிஸ் டைப்ஸ் நிறையா இருக்கும்.
அப்போது லேட்டிடியூடை தாண்டி போனாலும் ஹையர் லேட்டிடியூட் போனாலுமே பயோடைவர்சிட்டி குறையுது. மலை மேலே போக ஸ்டார்டிங் அதிகமாக இருக்கும், போகும்போது கம்மியாகும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது பாருங்களேன். இது ஈக்குவேட்டர் வச்சுக்கலாம், இது ட்ராபிக் ஆஃப் இது வந்து என்ன சொல்லலாம், போலார் ரீஜன் வச்சுக்கலாம். ஓகே, ஈக்குவேட்டர் இது ஈக்குவேட்டர் வச்சுக்கலாம், இது ஈக்குவேட்டர் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வச்சுக்கலாம். ஈக்குவேட்டரில் ஒரு மலை இருக்குது. ஓகே, ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் ஒரு ஹைட்டான மலை இருக்குது. வெயிட், இங்கே ஒரு மலை இருக்குது, இங்கே ஹைட்டான மலை இருக்குது. எங்கே அதிகமான பயோடைவர்சிட்டி இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா எந்த இடத்துல இருக்குது, ஈக்குவேட்டரில் இருக்குது. அப்போது ஹைட்டு முக்கியம் கிடையாது, எந்த இடத்துல இருக்குன்றது தான். லோவர் லேட்டிடியூட்டில் அதிகமாக இருக்கும், இதை விட இந்த இடத்துல எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். பிகாஸ் இது ஈக்குவேட்டர், இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர். எஸ், அப்போ ரெயின் ஃபாரஸ்ட் இங்கே தான் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன பாயிண்ட்டு புரிஞ்சதில்ல. லேட்டிடியூட்ஸ் அதிகமாக 0 to 90 பயோடைவர்சிட்டி குறையும். அதேமாரி தரையிலேருந்து மவுண்டெயின் மேலே ஏறுறீங்க, ஸ்டார்டிங் அதிகமாக இருக்கும், அப்புறம் குறையும். அதான் சொல்ல வந்தேன். இப்போ இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ பயோடைவர்சிட்டி எல்லா இடத்துலையும் சேமாக இருக்காது. அப்போ எங்கே அதிகமாக இருக்கும், ட்ராபிக்ஸ்லேயும் சப்ட்ராபிக்ஸ்லையும் அதிகமாக இருக்கும். கரெக்டாக இங்கே பாருங்கள், வேர் மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ லொக்கேட்டட். முக்கியமான பாயிண்ட் தானே. அதிகமான காடுகள் இருக்கிற இடத்துல டெவலப்மெண்ட் கம்மியாக தானே வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இப்போ இந்த எங்கெல்லாம் ட்ராபிக்கல் ரீஜன் சப்ட்ராபிக்கல் ரீஜன் ஃபாரஸ்ட் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காது, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் இருக்கும். கரெக்டாக ஒரு கண்ட்ரி எப்போ டெவலப்டு ஆகணும், தேவை இருக்கும்போது தான் ஆகும். இங்கே ஏற்கனவே நிறைய காடுகள் இருக்கிறதால பொறுமையாக தான் டெவலப் ஆகும். இயற்கை அதிகமாக கொடுத்ததால அதிகமாக டெவலப் ஆக மாட்டோம். ஓகே, அடுத்து பாருங்கள், 50 to 75 ஸ்பீஷஸ் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான் சொல்கிறாங்க. ஆல் த ஸ்பீஷஸ், உலகத்தின் எல்லா ஸ்பீஷஸில் 50 to 70% ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டே பர்சன்டேஜ் எவ்வளோ, லேண்ட் ஏரியாஸில் 6% தான். இப்போ 6% லேண்ட் இருக்கிற ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் ரீஜன், ஈக்குவட்டரல் ரீஜனில் இவ்வளோ ஸ்பீஷஸ் இருக்குது. அது தெரியும் நமக்கு, அதிகமான ஹீட்டு, அதிகமான மழை, அதிகமான உயிரினங்கள் வரும், நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இது தெரியல உங்களுக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் வந்து எங்கே பயங்கரமாக இருக்கும், ட்ராபிக்கல் ரீஜனும் சப்ட்ராபிக்கல் ரீஜனும். இப்போ the genetic diversity needed to be maintain the world's agricultural system is found mainly in tropic and subtropics. ஓகே, அப்போது அக்ரிகல்ச்சர் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா புதுசாக ஒரு மெடிசினல் பிளான்ஸை நீங்கள் பார்க்குறனாலும் சரி, எல்லாமே எந்த இடத்துல இருக்கும், ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்ஸில் இருக்கும், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா, ஓகே. நான் வீடியோ வந்து அந்த பேசுகிற ஃபாஸ்ட் இருக்குல்ல, அதை நான் ஃபாஸ்ட் ஆக்கல, 1.5x அதுமாதிரி நான் வச்சு பில்டப் பண்ணி கொண்டு வரல. டைம் ஆகும், நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆடியோ ஸ்லோவாக இருந்துச்சுன்னா 1.5 வச்சுங்க, 2x கூட வச்சுங்க. ஓகே, ஃபாஸ்ட்டாக உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ஒரு வேளை பேசுகிறதே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படி குறைச்சிங்க, 0.75 வச்சுங்க. ஓகே, இது சின்னதாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதை நான் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது, இப்போ ஸ்டார்டிங்கில் நல்ல கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதை போட்டிருக்காங்க பாருங்க. இன் ஜென்ரல் அதோட இங்கே பாருங்கள், வேரியேஷன் வித் ஆல்டிடியூட். ஹைட்டு மேலே போகிற ஆகும். ஜென்ரலாக பயோடைவர்சிட்டி ஆகும் இன்க்ரீசஸ் வித் ஆல்டிடியூட் ஸ்டார்டிங்கில் அன்டில் ஏ சர்டன் த்ரெஷ்ஹோல்டு, ஒரு லெவலுக்கு தான். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது காரணம் என்ன நமக்கு தெரியும், ஃபேக்டர்ஸ். டெம்பரேச்சர் காரணம், ஏர் ப்ரெஷரு, ப்ரெசிபிடேஷன் எல்லாமே காரணம் தானே. கரெக்டாக மழை அதிகமாக கீழே தான் பெய்யும், மேலே இருக்காது, ஃபுல்லாக பனியாக இருக்கும். அடுத்து நான் படித்தோம்ல, நிலப்பிரவேசத்தோட மழையில் தானே அதிகமாக இருக்கும் பார்த்தோம்ல. கரெக்டாக அதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். மெனி மவுண்டன் ஈகோசிஸ்டம் ஷோஸ் கிரேட்டர் பயோடைவர்சிட்டி அண்ட் ஹையர் லெவல் ஆஃப் எண்டமிசம் தேன் லோ லேண்ட். லேண்டை விட மலையில் தான் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். அதிகமாக பயோடைவர்சிட்டி இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது எண்டமிசம் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த மாதிரி செடிகள், அந்த மாதிரி இன்செக்ட்ஸ், அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் அந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். எண்டமிசம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பட்டர்ஃப்ளைனா அது இந்த மலையில் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எந்த மலையிலையும் பார்க்க முடியாது, வேறு எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதான் எண்டமிசம். நம்ம கிளாஸில் படிச்சிருப்போம். ஓகே, அப்போ மவுண்டன்ஸ் எப்படி இருக்குது, மவுண்டன்ஸ் பயோடைவர்சிட்டி ரிச்சாகவும் இருக்குது, எண்டமிக்காகவும் இருக்குது. கரெக்டாக அதை போட்டுக்கோ. மவுண்டன்ஸ்
அட் லோ, இது முக்கியமான பாயிண்ட். மவுண்டெயினை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம், லோவர் ஆல்டிடியூட், ஹையர் ஆல்டிடியூட். லோவர் ஆல்டிடியூட்டில் பயோடைவர்சிட்டி பயங்கரமாக இருக்கும், எக்ஸப்ஷனலாக இருக்கும், நிறையா இருக்கும். காரணம் என்னது? இந்த லைன் முக்கியமானது. டியூ டு எ கம்ப்ரெஷன் ஆஃப் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஈகோசிஸ்டம் இன்டு எ ரிலேட்டிவ்லி ஷார்ட் டிஸ்டன்ஸ். என்ன சொல்கிறோம் புரியுதா? அதாவது அந்த டென்சிட்டி சொல்லுவாங்கள்ல, எந்த இடத்துல தேவை இருக்கோ அந்த இடத்துல நிறையா மக்கள் வந்து, எக்ஸாம்பிள் சிட்டிஸ்லாம் அதிகமாக டென்சிட்டி அதிகமாக இருக்கும்ல. காரணம் வந்து மக்கள் அங்கே வாடுறது, மக்களுக்கு தேவையான விஷயம் அங்கே இருக்குது, எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அங்கே அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு உயிர் வளர்கிறதுக்கான அதிகமான ஃபேக்டர்ஸ் எந்தத்தில் இருக்குன்னா லோவர் ஆல்டிடியூட்லேயே இருக்குது. அதனால் அந்த அந்த மலையோட லோவர் ஆல்டிடியூட்லேயே அதிகமான ஈகோசிஸ்டம் இருக்கும். ஓகே, அடுத்த படம் பாருங்கள். த மவுண்டெயின்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் ஐலாண்ட்ஸ் ஆஃப் சூட்டபிள் ஹேபிட்டட். இந்த பாயிண்ட் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் படிச்சு. இந்த மவுண்டெயின்ஸ் ஆல்சோ ஆஃபன் ப்ரொவைட் ஐலாண்ட்ஸ் ஆஃப் சூட்டபிள் ஹேபிட்டட் ஐசோலேட்டட் ஃப்ரம் அன்ஃபேவரபிள் சரௌண்டிங் லோலேண்ட்ஸ். புரிஞ்சுல, ஒரு லோலேண்டில் கிடைக்காத ஹேபிட்டட் மலையில் கிடைக்கும், தனியாக கிடைக்கும், தனிமை. இந்த பாயிண்ட் முக்கியம் இல்லை. ஓகே, அடுத்து போகலாம். அப்புறம் நம்ம என்ன கண்ணு தெரிஞ்சிச்சு? ஒட்டுமொத்த குளோபில் ட்ராபிக்கல் ரீஜன், சப்ட்ராபிக்கல் ரீஜனில் தான் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தாச்சு. கரெக்டாக? அதுக்கான காரணம் வந்து டெம்பரேச்சரு, ப்ரெசிபிடேஷனு, ப்ரெஷர்லாம் பார்த்தோம், மவுண்டெயின்ஸ்லேயும் பார்த்துட்டோம். அப்போ இந்த ஈக்குவேட்டல் ரீஜன், சப்ட்ராபிக்கல் ரீஜன் தான் அதிகமாக இருக்குது. இந்த ரீஜனில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் வந்து இங்கே போட்டிருக்காங்களே, இந்த கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல் ஒருத்தர் பாருங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 ஃபேக்டர்ஸை வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம இப்போ நான் என்ன சொன்னேன், குளோபல் லெவலில் ஈக்குவேட்டர் ரீஜனில் அதிகமாக டைவர்சிட்டி இருக்குல்ல, எந்த கண்ட்ரி நம்ம மெகா டைவர்ஸ் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு இந்த கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல்காரங்க மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது பயோடைவர்சிட்டி எங்கே அதிகமாக இருக்கும்? ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல் ரீஜனில். ஓகே, அந்த ரீஜன்லேயும் எந்த கண்ட்ரீஸில் அதிகமான டைவர்சிட்டி இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா? கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல்காரன் ஒரு 2 ஃபேக்டர்ஸை வைக்கிறோம். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி மெகா டைவர்ஸ் கண்ட்ரி சொல்லலாம். ஒன்று வந்து ஒரு 5000 ஸ்பீஷஸ் இங்கே போட்டிருக்கோம் பாருங்களேன். அட்லீஸ்ட் 5000 ஸ்பீஷஸ், 5000 ஆஃப் வேர்ல்ட்ஸ் பிளான்ட்ஸ் ஆஸ் எண்டமிக். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இந்தியானா, இந்த இந்தியாவுக்குள்ளே ஒரு 5000 பிளான்ட்ஸ் இருக்கணும். அந்த பிளான்ட்ஸ் எண்டமிக்காக இருக்கணும், இந்தியாவில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த கண்ட்ரியில் மெரைன் ஈகோசிஸ்டம் இருக்கணும், அதாவது அந்த கண்ட்ரியில் பார்டரில் கடல் இருக்கணும். இந்த 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி நம்ம என்னென்னு சொல்லலாம்? மெகா டைவர்ஸ் கண்ட்ரி சொல்லலாம். யார் சொல்கிறா? கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல். என்ன சொல்கிறாங்க? ஒரு கண்ட்ரியை வந்து மெகா டைவர்ஸ் கண்ட்ரின்னு சொல்கிறதுக்கு 2 காரணம் சொல்லலாம். ஒன்று, அந்த கண்ட்ரியிலே அட்லீஸ்ட் 5000 ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பிளான்ட்ஸ் ஆஸ் எண்டமிக்காக இருக்கணும், அதாவது நேட்டிவ் ஸ்பீஷஸாக இருக்கணும், வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த கண்ட்ரியோட பார்டரில் மெரைன் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி கண்ட்ரிஸ் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணுறாங்க? இதெல்லாம் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு யோசிக்கலாம்ல. எஸ், அந்த பேரில் இருக்கு பாருங்க, கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல். அதாவது உலகத்தோட பயோடைவர்சிட்டியை காப்பாற்றுறதுல இந்த கண்ட்ரிஸ் முக்கியமாக ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா இந்த கண்ட்ரிஸில் தான் அதிகமாக என்ன இருக்குது? பயோடைவர்சிட்டி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நாம் அவேர்னஸ் பண்ணணும். டு ப்ரொமோட் தி அவேர்னஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அமாங் தி வேர்ல்ட் நேஷன். இந்த கண்ட்ரிஸ் மட்டும் தன்னோட எக்கனாமிக் பாலிசி ரெடி பண்ணும்போது அவங்க ஒரு பயோடைவர்சிட்டி கண்ட்ரி, மெகா டைவர்சிட்டி கண்ட்ரீஸில் வராங்க. அப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எண்டமிசம் ஸ்பீஷஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது, அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க நினச்சிக்கணும்ல. அந்த அவேர்னஸ் உருவாக்குறதுக்காக இதை கொண்டு வராங்க. ஓகே, இதை போட்டிருக்காங்க பாருங்க, த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸிஃபிகேஷன் இல்லை. இந்த 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 மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறதால தான், கண்ட்ரியை மெகா டைவர்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறதால தான் அவேர்னஸை உருவாக்க முடியும். பயோடைவர்சிட்டி கன்சர்வ் பண்ணுறது படித்தோமா? எஸ், இந்த பாயிண்ட் அப்புறம் சொல்கிறேன். மொத்தம் ஒரு 17 கண்ட்ரிஸ் இருக்குது மெகா டைவர்ஸ் கண்ட்ரிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரிஸ். இந்த கண்ட்ரிஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உலகத்திலே இந்த 17 கண்ட்ரீஸில் தான் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்குன்னா அந்த கண்ட்ரிஸ் ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஆப்ஷனில் வந்து USA, மெக்சிகோ, டக்குனு கனடா தராங்க. இதில் எங்கே வந்து பயோடைவர்சிட்டி கம்மியாக இருக்குன்னு கேட்டால் தூக்குறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு ஸ்பீஷஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்பீஷஸ் வந்து எந்த கண்ட்ரியில் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து மெகா டைவர்சிட்டி இல்லாத கண்ட்ரிஸ் சொன்னால் தப்புன்னு சொல்லிடலாம்ல.
ஒரு ஸ்பீஷஸை கொடுத்துரு. இந்த ஸ்பீஷஸ் இதில் எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக மெகா டைவர்ஸ் கண்ட்ரீஸில் இந்த கண்டிப்பாக ஸ்பீஷஸ் நிறையா இருக்கும். அப்போ அந்த ஆப்ஷனில் எது மெகா டைவர்ஸ் கண்ட்ரீஸ் இல்லையோ தூக்கிடலாம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? மொத்தம் 17 மெகா டைவர்ஸ் கண்ட்ரீஸ் இருக்குது. அதில் முக்கியமாக நான் ஃபஸ்ட்டு நம்ம ஊர் பார்க்கலாம். ஜென்ரலாக தெரியும், இந்தியா வந்துடும், சைனா வந்துடும். அதுக்கப்புறம் 3 குட்டி புஸ்காரங்களே சவுத் ஈஸ்ட் ஏஷியாஸ். யார் யார்? மலேசியா, இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ். கரெக்டாக? இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. பக்கத்தில் ஆஸ்திரேலியா, பாப்புவா நியூ கினியா 7 பேர். இந்தியா இங்கே போட்டிருப்பாரு, இந்தியா, சைனா நம்ம ஆளுங்க. ஆஸ்திரேலியா, பாப்புவா நியூ கினியா படிச்சிருப்போம். அந்த 3 முக்கியமான சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இந்தோனேஷியா, மலேசியா, ஃபிலிப்பைன்ஸ். இவங்க எல்லோரும் என்ன கண்ட்ரிஸ்? இவங்க எல்லாருமே மெகா டைவர்ஸ் கண்ட்ரிஸ். அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த எல்லா கண்ட்ரீஸ்லையுமே 2 கண்டிஷன் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். என்னென்ன கண்டிஷன்? 5000 எண்டமிக் பிளான்ஸ் இருக்குது, ப்ளஸ் மெரைன் இருக்குது. கரெக்டாக? ஓகே. அடுத்து பாருங்கள், அமெரிக்கா பாருங்கள். இது யூஎஸ்ஏ தானே? இது யூஎஸ்ஏ. அப்புறம் அது கீழே இருக்கிறது மெக்சிகோ. மேலே கனடா வராது கண்டிப்பாக. கரெக்டாக? ஏன்னா படித்தோம்ல, மெகா டைவர்ஸ் கண்ட்ரிஸ் எங்கே அதிகமாக இருக்கும்? ஈக்குவட்டல் ரீஜனில் தான் இருக்கும். அப்போ கனடான்ற இந்த கண்ட்ரி மேலே இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக வராது. ஓகே. ஸோ யூஎஸ்ஏ, மெக்சிகோ, அப்படியே சவுத் அமெரிக்கா வாங்க. பிரேசில், வெனிசுலா, கொலம்பியா, ஈக்குவேட்டர், பெரு. இங்கே எப்படி 7 கண்ட்ரிஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே 7 கண்ட்ரிஸ். இல்லை நமக்கு ஜென்ரலாகவே நமக்கு வந்து அமெரிக்கா தெரியும். கரெக்டாக? யூஎஸ்ஏ, மெக்சிகோ தெரியும். அதே மாதிரி இங்கே பெரிய கசாக இருக்கிற பிரேசில் தெரியும். அப்புறம் இந்த ரீஜன் மட்டும் தான் படிக்கணும். கரெக்டாக? வெனிசுலா, ஈக்குவேட்டர் நம்ம படித்தோம். இது எல்லாமே இங்கே மேப்பில் படித்தோம். ஈக்குவேட்டர், கொலம்பியா, பெரு படித்தாச்சு. ஆஃப்ரிக்கா வாங்களேன். ஆஃப்ரிக்காவில் நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது இந்த இடம் தான். டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. லைட்டாக பார்டர் ஆகுது பாருங்கள் மெரைனில் பார்டர் ஆனால் தான் அந்த கண்ட்ரியால் வரும், மெகா டைவர்ஸில் வரும். அது அடுத்து இது சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாருக்கும் தெரியும். இது மடகாஸ்கர் எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆஃப்ரிக்கா ஈஸி. காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, சவுத் ஆஃப்ரிக்கா, மடகாஸ்கர். அப்புறம் இதில் 7 தெரியும். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்தியா வந்துடும். அப்புறம் இதெல்லாம் வந்துடும். அமெரிக்காவில் இந்த யூஎஸ்ஏ வந்துடும். கீழே மெக்சிகோ வந்துடும். அப்புறம் இதில் பார்த்தா பிரேசில், ஈக்குவேட்டர் மேட்ச் ஆக்குறது. ஈக்குவேட்டர், கொலம்பியா, வெனிசுலா, பெரு. அவ்வளோ இந்த கண்ட்ரிஸ் மறந்துடாதீங்க. ஓகே. இந்த இன்னொரு ஒரு கொஷினு, இந்த மெகா டைவர்ஸ் கண்ட்ரிஸ்னு இந்த கண்டிஷனை யார் முடிவு பண்ணுறா? கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னலில். ஓகே. அதே கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல்காரங்களே இன்னொரு ஒரு கேட்டகரியை உருவாக்குறாங்க. அந்த கேட்டகரி பேர் தான் படிச்சிருக்கோம். அதெல்லாம் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஓகேவா? அந்த மேலே மெகா டைவர்சிட்டி கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே. மெகா டைவர்சிட்டி கண்டிஷன் வீடியோ பாஸ் பண்ணுறேங்க. நான் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் இருந்துச்சுன்னா எடுத்து போங்க. மெகா டைவர்சிட்டி கண்டிஷனுக்கான கண்டிஷன்ஸ் என்ன? ஏஷியாவில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது? மொத்தமாக எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது? இங்கே அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆல்டிடியூட் மேலே போக போக என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு என்ன ஆகும், அப்புறம் என்ன ஆகும்? கொஸ்டினில் ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்து வாங்க. ஓகேவா? ஓகே. இந்த மெகா பயோடைவர்சிட்டிக்கு ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா சேம் 2 கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன். ஒன்று வந்து அங்கே 5000 ஸ்பீசிஸ் பார்த்தோம்ல, ஒரு 5000, அதாவது இப்போ இது இந்தியானா இந்தியாவுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 5000 ஸ்பீஷியஸ் எண்டமிக்காக இருக்கணும்னு பார்த்தோம்ல. லைன் ஓடுது. ஓகே. ஒரே ஒரு செகண்ட் இருங்க பாய்ஸ். பார்த்தோம்ல, அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துல இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, அட்லீஸ்ட் உலகத்தோட 0.5% ஸ்பீஷிஸ் இருக்கணும். என்ன ஸ்பீஷிஸ் இருக்கணும்னா வாஸ்குலர் பிளான்ட் ஸ்பீஷிஸ் இருக்கணும். ஆர் 1500 ஸ்பீஷிஸ் எண்டமிக்காக இருக்கணும். புரிஞ்சுச்சா? அதாவது உலகத்தோட இப்போ எக்ஸாம்பிள் இது இந்தியான்னு வச்சுக்கலாம். இந்த இந்தியாவில் அட்லீஸ்ட் 0.5% பிளான்ஸ் உலக அளவில் 100% பிளான்ஸ் இருக்குன்னா அதில் 0.5% வாஸ்குலர் பிளான்ஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும். இருந்தால் இந்தியா என்ன கண்ட்ரி? ஹாட்ஸ்பாட்டில் ஒரு ஃபஸ்ட் கண்டிஷன். இல்லைனா பர்சன்டேஜ் சொல்ல நம்பர் சொல்லலாம்ல. ஜென்ரலாக இதை விட இதான் முக்கியம். 0.5% 1000 தான் முக்கியம். ஒரு கண்ட்ரியில் ஒரு 1500 ஸ்பீஷியஸ் பிளான்ட் ஸ்பீஷியஸ், அதுவும் வாஸ்குலர் பிளான்ட் ஸ்பீஷியஸ் இருந்துச்சுன்னா, எண்டமிக்காக இருந்துச்சுன்னா முக்கியம். அது என்னது? ஹாட்ஸ்பாட் கண்டிஷனில் வரும். ஆனால் இதோட முக்கியமான கண்டிஷன் 2வது, அந்த ஸ்பீஷிஸ் இருக்குல்ல,
அந்த கண்ட்ரியில் அட்லீஸ்ட் ஒரு 70% ஆஃப் வெஜிடேஷன் லாஸ் ஆயிருந்துச்சுன்னா, அழிஞ்சு போயிருந்துச்சுன்னா அது எல்லாம் வந்துடும் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். அதான் ஹாட்ஸ்பாட்னா இந்த இடத்துல நிறைய பயோடைவர்சிட்டி இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு 1500 பிளான்ட் ஸ்பீஷிஸ் இருக்குது, எண்டமிக்காக இருக்குது. அப்படி இருந்தாலும் அந்த கண்ட்ரி என்ன பண்ணிடுச்சு, 70% ஆஃப் வெஜிடேஷன் லாஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? சேம் அதே தான், கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல். கண்டிஷன் புரிஞ்சிச்சா? 2 கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ்? அந்த கண்ட்ரியில் 1500 ஸ்பீஷஸ் இருக்கணும். என்னவாக இருக்கணும்? வாஸ்குலர் பிளான்ஸ் இருக்கணும். வாஸ்குலர் பிளான்ஸ்லாம் புரியுதுல, நம்ம உடம்புல நரம்பு இருக்குல்ல, அந்த மாதிரி பிளான்ஸ் கொண்டு ஓடுமே, ஜைலம் ஃப்ளோயம்லாம் இருக்கிற பிளான்ஸாக இருக்கணும். ஒரு 1500 ஸ்பீஷஸ் எண்டமிக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த கண்ட்ரி, இது ஒரு கண்டிஷன். 2வது 70% அழிஞ்சு போயிருக்கணும் அந்த கண்ட்ரியில். இது 2ம் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியை ஹாட்ஸ்பாட் சொல்கிறோம், நம்ம கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இது 2 கண்ட்ரி சாட்டிஸ்ஃபை பண்ணுற இந்தியா உலகத்தில் 36 கண்ட்ரிஸ் இருக்குது. கண்ட்ரிஸ் சொல்லக்கூடாது, 36 ஏரியாஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தது கண்ட்ரிஸ் பார்த்தோம். இப்போ பார்க்குறது ஒரு ஸ்பாட்டு பார்க்குறோம், எந்தெந்த ரீஜன் இடத்துல இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டை விட இது ரொம்ப முக்கியம் தானே, ஏன்னா இது என்ன ஆகுது, 70% அழிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் எண்டமிக் இருக்குது. ஓகேவா? இதில் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது பிளான்ஸ் தான், கரெக்டாக அனிமல்ஸ் சொல்ல. ஏன்னா ஒரு 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 கண்ட்ரியில் எண்டமிக் பிளான்ஸ் நிறையா இருந்தாலே அங்கே என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வைல்டு அனிமல்ஸ் இருக்கும். நீங்கள் பிளான்ஸை பார்த்துட்டாலே வைல்டு அனிமல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும், பிரச்சனை கிடையாது. அதனால் கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல் தான் மட்டும் பார்க்குது. மேலேயும் சரி, மேலே பார்த்தோம்ல மெகா டைவர்சிட்டி, அதையும் சரி இங்கேயும் ஒரு ஃபேக்டர் என்னது, பிளான்ட் ஸ்பீஷிஸ் பார்க்குறாங்க. ஓகே, அப்போ இந்த 36 ஏரியாவில் இந்தியா ரீஜன் எதாவது இருக்கான்னு படிச்சுக்கணும் எக்ஸாமுக்கு. ஓகே, ஃபஸ்ட் இதை படிங்களேன். அரௌண்ட் தி வேர்ல்டு 36 ஏரியாஸ் குவாலிஃபைட் அண்டர் திஸ் டெஃபினேஷன். என்ன டெஃபினேஷனில்? பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் டெஃபினேஷனில். என்ன டெஃபினேஷன்? 2 பிளான்ட் எண்டமிசமாகவும் இருக்குது 1500 ஸ்பீஷீஸு. அதே சமயத்தில் சீரியஸ் ஹேபிடேட் லாஸாகவும் இருக்குது, ஹேபிடேட் அழிஞ்சு போயிருக்கு. ஓகே, யார் சொல்கிறா? கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல். எத்தனை இருக்குது? 36 இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஏன் கண்டுபிடிக்கிறோம், அதாவது மெகா பயோடைவர்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் என்னதுன்னா, எது கண்டுபிடிக்கிறோம், இது உலகத்தோட ரிச்சான ஏரியா பார்த்துக்குங்க. இந்த ஹாட்ஸ்பாட் நம்ம ஏன் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் நம்ம ஏன் இது மாதிரி உருவாக்குறோம்? ஏன்னா இந்த இடம் ரொம்ப அட்டென்ஷன் தேவைப்படுது, அட்டென்ஷன் இஸ் நீடட். ஏன்னா பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிட்டுருக்கு. அப்போது கன்சர்வேஷனுக்கு அந்த கண்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு கைடிங் பிரின்சிபலாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல் இருக்குல்ல, அது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அவ்வளோதான். ஒரு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து கிடையாது, நான் ப்ராஃபிட் என்ஜிஓ மாதிரி. ஓகே, இந்த 36 இந்தியா இருக்கா பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கும்ல, நம்ம அடிக்கடி நியூஸில் பார்க்குறோம், ஹிமாலயா வெஸ்டர்ன் காட்ஸ் அழிஞ்சிட்டு இருக்குன்னு பார்க்குறோம்ல. இந்தியா பார்க்கலாம். இந்தியாவில் 4 ரீஜன் இருக்குது. ஒன்று இந்த இடம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இன்னொன்று நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். 3வது முக்கியமானது இந்த இடம் நம்மளோட அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த இடம். இதெல்லாம் ஹாட்ஸ்பாட்ஸ். கரெக்டாக மொத்தம் 4 ஹாட்ஸ்பாட் இருக்குது, இதில் படிச்சிடலாம். இங்கே போட்டு பாருங்கள். இந்தியா மொத்தம் ஒரு டாக்குமெண்ட்டில் 36 சொல்கிறாங்க, இன்னொரு 35 சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக 35-36 நான் வச்சுங்க பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். மெகா டைவர்சிட்டிக்கும் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுக்கு வித்தியாசப்படுறதுல அது ரிச்னு சொல்கிறாங்க, இது டேஞ்சர்னு சொல்கிறாங்க. அது 5000 ஸ்பீஷியஸ், இது 1500 பிளான்ட் எண்டமிக் இருந்தால் போதும், அதுவும் எண்டமிக் தான். ஓகே, இந்தியாவில் இந்த 36 4 இருக்குது. ஒன்று இப்போ பார்த்தோம்ல ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் எங்கே இருக்குது? நேபாள், இந்தியா. அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோமா? ஆமாம். 3வது சுண்டாலாண்ட். சுண்டாலாண்ட் தெரியுதுல்ல, அந்தமான் நிக்கோபார் இந்த இடம் இருக்குல்ல, அந்தமான் நிக்கோபார், இந்தோனேஷியா, மலேசியாலாம் சொல்லுவாங்க. இந்த இடம் எல்லா ரீஜனுக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை சுண்டாலாண்ட். எக்ஸாம்பிள் கேட்பாங்க, சுண்டாலாண்ட் நம்ம எதை சொல்கிறோம் கேட்டால் அந்தமான் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் சொல்கிறோம். குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அது என்ன கண்ட்ரிலாம் வருது? இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், ப்ரூனே, ஃபிலிப்பைன்ஸ், இந்த எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு வார்த்தை சுண்டாலாண்ட். இன்னொன்று இண்டோ பர்மா ரீஜன், இது 4வது ஹாட்ஸ்பாட். இண்டோ ரீஜன் எது புரியுதுல, இந்த ஒரு மலை இருக்கும் பார்த்தோம்ல, அந்த அரக்கன் பார்த்தோம்ல, அந்த இடம், இந்த இடத்துல ஹாட்ஸ்பாட்ஸ். ஓகேவா? நம்ம என்ன படித்தோம்? மெகா டைவர்ஸ் கண்ட்ரீஸில் இந்தியா இருக்கா? இந்தியா இருக்குது. ஏஷியாவில் 7 கண்ட்ரிஸ் பார்த்தோம், அமெரிக்காவிலும் 7 கண்ட்ரிஸ் பார்த்தோம், நடுவில் ஆஃப்ரிக்காவில் 3 கண்ட்ரிஸ் பார்த்தோம், மடகாஸ்கர், சவுத் ஆஃப்ரிக்கா, டெமோக்ராட்டிக் காங்கோ. அந்த அமெரிக்காவோட 7 கண்ட்ரிஸ் நான் இருக்கா பார்த்துங்க. ஏஷியா சொல்கிறீங்க. ஓகே, ஹாட்ஸ்பாட்டில் இந்தியாவில் 4 இருக்கா? ஒன்று ஜென்ரலாக தெரியும், ஈஸ்டர்ன் முக்கியம், வெஸ்டர்ன் கிடையாது, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் கிடையாது, வெஸ்டர்ன் காட்ஸ். அப்புறம் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வருது, அதெல்லாம் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் சேர்ந்து வருது, சுண்டாலாண்ட்ஸ். அதாவது ஏஷியாவில் ஹாட்ஸ்பாட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு மட்டும்தான் இருக்குதுன்னு கேட்டால் தப்பு இல்லை. அந்த ஃபுல் ஐலாண்டே இருக்குது. இந்த இடம் எல்லா ஐலாண்ட்ஸும் வருது. என்னென்னது? இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், ப்ரூனே, ஃபிலிப்பைன்ஸ்.
இன்னொன்று இண்டோ பர்மா ரீஜன், அதாவது இந்தியா மயன்மார் கிட்ட இருக்கிற அந்த இடமும் பயோடைவர்சிட்டியாக இருக்குது, அதாவது 70% அழிஞ்சிருக்கு. இது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். யார் இந்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறா? சேம் யார்? கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல். ஓகே, ஃபஸ்ட்லேயும் படிக்கல, படிச்சிடலாம். The biodiversity hotspots are the regions containing the plant endemism, vascular endemism and experiencing high habitat loss. கரெக்டாக? ஓகே. மூணாவது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா இருக்குது. எப்படி வந்து பயோடைவர்சிட்டி ரிச் ஏரியா, ஹாட்ஸ்பாட் ஏரியா, அந்த மாதிரி மூணாவது ஹை பயோடைவர்சிட்டி வைல்டர்னஸ் ஏரியா இல்லை வில்டர்னஸ் ஏரியாவும் சொல்லுவாங்க. அதாவது இந்த இடம் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு தெரியும்ல, நம்ம ஊர்லேயே நம்ம சில இடத்துக்குள்ளலாம் போக மாட்டோம்ல, அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணாத காடுகளாக இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியாக்களாக இருக்கலாம். அந்த ஏரியாவில் பிளான்ஸ் ரிச்சாக இருக்கலாம், ரிச் இல்லாமல் இருக்கலாம், அது அழிஞ்சிருக்கியா அது முக்கியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அப்படியே இருக்குது, காடுகளாக இருக்குது, அங்கே என்ன இருக்குன்னே தெரியாத இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிற சில ஏரியாஸ் தான் வைல்டர்னஸ் ஏரியான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அங்கே ஹை பயோடைவர்சிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. இது யார் சொல்கிறா? சேம் கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல் தான். இங்கே போட்டு பாருங்க. த லார்ஜ் intact ecosystem of the world that holds significant level of global biodiversity. ஓகே, இல்லை இங்கே ஃபஸ்ட்டு இந்த மேப் வந்துருங்க, அதை போட்டுருக்கு பாருங்கள். அமேசான் தானே இது? எஸ், அமேசான் வந்துடும். அமேசான் நமக்கு தெரியும், அமேசான் காடுகள் பெரிய காடை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக வந்துடும். அடுத்து நம்ம காங்கோ பார்த்தோம். ஸோ காங்கோ இருக்குது. கரெக்டாக? ஓகே. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? பப்பானி கியூனா பார்த்தோம்ல, அப்போ அந்த ஏரியாவிலும் வைல்டர்னஸ் இருக்குது. ஓகே. இந்தியாவில் என்ன வரல? இந்த ரீஜனாக வரல, வைல்டர்னஸ் ரீஜனாக வரல. ஓகே, இந்த போட்டுருக்கு பாருங்கள். இதில் உலக அளவில் 24 மேஜர் வைல்டர்னஸ் ஏரியா இருக்குது. அந்த 24 முக்கியம் கிடையாது நமக்கு, அதில் 5 இடம் தான் ரொம்ப முக்கியம். அந்த 5 இடம் தான் ஹை பயோடைவர்சிட்டி வைல்டர்னஸ் ஏரியா. ஜென்ரலாக 24 இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்குது. அதில் அந்த 24 இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கிற இடத்துல ஒரு 5 இடத்துல பயோடைவர்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த 5 இடம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? நான் படிக்கிறது பயோடைவர்சிட்டி தானே. ஸோ 3 ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். ஒன்று ரிச் ரீஜன், இன்னொன்று ஸ்பாட் அழிஞ்சு போகிறது, இன்னொன்று வைல்டர்னஸ் ஏரியாவில் ஹை பயோடைவர்சிட்டி. அந்த 5 ரீஜன் போட்டு பாருங்கள். ஒன்று வந்து அமேசான் நமக்கு தெரியும், ரெண்டாவது ஆஃப்ரிக்காவில் இருக்கிற காங்கோ, அப்புறம் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்கிற நியூ கினியா. கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த ரீஜன் சொல்கிறாங்க. இந்த புளியாக இருக்குல்ல, இந்த இடத்துக்கு ஃபுல் பேர் வந்து இங்கே போட்டு பாருங்க, மியோம்போ மோப்பேன் வுட்லேண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த பேர் முக்கியம், வந்துடாதீங்க. இது எந்த இடத்துல இருக்குன்னா, எந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இந்த டெல்டா வருது, காவேரி டெல்டா மாதிரி, ஒக்வாங்கோ டெல்டா இல்லை ஆக்வாங்கோ டெல்டா எந்த இடத்துல இருக்குது. அப்புறம் ஆஃப்ரிக்காவில் 2 இடம் வருதா, ஒன்று காங்கோ ஃபாரஸ்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்காவில் சதர்ன் ஆஃப்ரிக்காவில் மியாம்போ மோப்பேன். ஓகே, இன்னும் மோப்பம் பிடிக்காத ஃபாரஸ்ட் நான் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம நார்த் அமெரிக்காவில் வந்துருக்கு. நார்த் அமெரிக்காவில் இடம் இருக்குது, என்னது? நார்த்தன் அமெரிக்கன் டெசர்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் நார்த்தன் மெக்சிகோ, சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. ஓகே, அப்போ சவுத் அமெரிக்காவில் காங்கோ, நார்த் அமெரிக்காவில் என்ன மிக்ஸ் ஆகிருக்கு? யூஎஸ்ஏ மெக்சிகோலாம் மிக்ஸ் ஆகி, அது பேர் நான் வச்சுக்கேன், நார்த்தன் அமெரிக்கன் டெசர்ட். 4 ரீஜன், ஒன்று அமேசான், அப்புறம் நார்த் அமெரிக்காவில் நார்த் அமெரிக்கன் டெசர்ட், ஆஃப்ரிக்காவில் வந்து சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரீஜனில் ஒன்று, அது பேர் என்ன படித்தோம், ஒரு படிப்புமே, காங்கோ ஃபாரஸ்ட்டு. அடுத்து அந்த மோப்பம் பிடிக்காத இடம் மியோம்போ மோப்பன் ரீஜன். 5வது பாப்புவா. இது என்ன ரீஜன்? இது எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்துலையும் ஹை பயோடைவர்சிட்டி வைல்டர்ஸ் ஏரியா. இந்த இடம் ஏன் இப்போ நியூஸில் வருதுன்னா, இந்த இடங்களும் இப்போது சீரியஸ் த்ரெட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நியூஸ் இந்த போட்டு பாருங்கள். இந்த பாஸ்ட் லோ வல்னரபிலிட்டியாக இருந்திருக்கு. ஓகே, அதாவது வல்னரபிலிட்டிலாம் இப்போ இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அப்படியே இருந்தது. ஆனால் இப்போ வந்து வல்னரபிலிட்டி அதிகமாக இருக்குது. However, the recent analysis suggests that high cultivation potential of many high biodiversity makes them target of future agri expansion. இந்த இடத்தெல்லாம் அழிச்சிட்டு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. இந்த 3மே கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல் பண்ணுறது தான். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததில் எது வந்து ரொம்ப கண்ட்ரிஸாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்ததில் பயோடைவர்ஸ் கண்ட்ரிஸ், அது பேர் மெகா பயோடைவர்ஸ் கண்ட்ரிஸ், 17 கண்ட்ரிஸ். கரெக்டாக? அது 35 ஹாட்ஸ்பாட்டில் இந்தியாவில் தான் ஹாட்ஸ்பாட் இருக்குது. ஆன்சர் பண்ணிவிட்டு எடுத்துப்போங்க. அதே மாதிரி வைல்டர்னஸ் ஏரியாவில் இந்தியா இருக்கா? இல்லை, ஒவ்வொரு கான்டினென்ட்டும் ஒன்று தான். ஏஷியாவில் ஒன்று தரவேல பாருங்க. கரெக்டாக இங்கே வந்துட்டாங்க, பாப்பா நிற்க வேணாம். ஓகே.
யார் பண்ணுறா? கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல். ஏன் இதோட எய்ம் என்ன? ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? பயோடைவர்சிட்டியை வந்து அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு தான். HBW என்ன புரியுதுல? ஹை பயோடைவர்சிட்டி வைல்டர்னஸ் ஏரியா. ஓகே.